பிதாவாகிய யாவே கடவுளாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் கழிகோர்த்து மகிழ கடவோம். நாம் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு பண்டிகை நாள் என்ற தலைப்பை நாம் மையமாக வைத்து வரக்கூடிய காலங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ராபோஜன நிகழ்வில் கலந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட காலங்களில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பாடமாக இப்பாடத்தை நாம் தியானமாக எடுத்துக்கொள்கிறோம். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு யூதராக வந்தது நிமித்தமாக, யூத பாரம்பரியத்திலே அவர் வந்தது நிமித்தமாக, யூதர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை என்று காணப்படுகிற பண்டிகைகளில் ஆண்டவரின் பங்கும் இருந்திருக்கிறது என்பதை நாம் தீர்க்கமாக வசனங்களின் வழியாக நாம் படிக்கிறோம். அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்டிகைகள் அவர்கள் யூதர்கள் கொண்டாடும் போது அந்த பண்டிகையிலும் அவர் தனது பங்களிப்பை செய்திருக்கிறார் என்பதை வசனங்களின் வழியாக நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த பண்டிகைகளில் யூத ஜனங்கள் கொண்டாடிய பண்டிகைகள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் 7 பண்டிகைகளை கொண்டாடி இருக்கிறார்கள் என்பதை நாம் வேத புத்தகத்தின் வழியாக நாம் கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்றைய யூதர்கள் அநேக பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். ஆனால் வேத புத்தகத்தை அடிப்படையாக வைத்து நாம் பார்க்கும்போது முதல் பஸ்கா பண்டிகை அல்லது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை அல்லது வாரங்களின் பண்டிகை அல்லது அறுப்பு கால பண்டிகை என்று 2வது பண்டிகையும், எக்காலம் ஊதும் பண்டிகை எக்கால பண்டிகை என்றும், பாவ நிவாரண நாள் என்று ஒரு நாளையும் அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை, பூரிம் பண்டிகை என்று கூடார பண்டிகை என்று 7 பண்டிகைகளை அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். பஸ்கா பண்டிகை அல்லது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7ஆம் நாள் பண்டிகை நாளாக இருக்க வேண்டும் என்பதை யாத்ராம புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை அடிப்படையில் வைத்து நாம் பார்க்கிறோம். அது நீசான் மாதம் என்று அழைக்கப்படுகிற இஸ்ரேல் மக்களுடைய முதல் மாதத்தில் அல்லது ஆபிப் என்று அழைக்கப்படுகிற முதல் மாதத்தில் அப்பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதையும் நாம் தீர்க்கமாக அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். 2வது பண்டிகை பெந்தேகோஸ்தே பண்டிகை அல்லது 7 வாரங்களை எண்ண வேண்டும். 7 வாரங்களுக்கு பின்பு வரக்கூடிய நாள் 50வது நாள். அந்த 50வது நாள் என்பதை அடிப்படையில் வைத்து பெண்டகாஸ்டல் ஃபெஸ்டிவல், பெண்டகாஸ்ட்னா 50 என்பது பொருள், அதனால 50வது நாள் பண்டிகை என்பதை அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் என்பது ஒரே ஒரு வசனத்தை வழியாக நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அது வாரங்களின் பண்டிகை அல்லது அறுப்பு கால பண்டிகை என்று அதற்கு பெயரிடப்பட்டிருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். 3வது பண்டிகை எக்கால பண்டிகை என்று 7வது மாதம் திஷ்ரி என்று அழைக்கப்படுகிற இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை என்பது ஷீவான் என்று அழைக்கப்படுகிற 3வது மாதத்தில் கொண்டாடி இருக்கிறார்கள். 5ஆம் தேதி 4ஆம் தேதி அல்லது 5ஆம் தேதியில் கொண்டாடுகிறார்கள். அதை தொடர்ந்து இந்த எக்கால பண்டிகை என்று சொல்லும்போது அது 7வது மாதம் முதல் தேதியில் அந்த பண்டிகையை அவர்கள் எக்காலம் ஊதும் பண்டிகை என்று கொண்டாடி இருக்கிறார்கள். அதே மாதத்தில் 3 பண்டிகை வருகிறது. திஷ்ரி என்று அழைக்கப்படுகிற, எத்தானீம் என்று அழைக்கப்படுகிற இந்த 7வது மாதத்தில் 3 பண்டிகைகள் வருகிறது. ஒன்று எக்கால பண்டிகை, 2வது அதிலே 10ஆம் நாளில் பாவ நிவாரண நாள் என்ற ஒரு நாளையும் அவர்கள் தெரிந்து கொண்டு 10ஆம் தேதி அந்த பாவ நிவாரண நாளை அவர்கள் மையப்படுத்தி இருக்கிறார்கள். 3வது அதில் கூடார பண்டிகை என்பது அந்த நாளை அந்த எத்தானீம் அல்லது திஷ்ரி மாதத்தில் 14ஆம் தேதியில் எப்படி முதல் மாதத்தில் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை கொண்டாடி அதை தொடர்ந்து 15 முதல் 21 வரைக்கும் உள்ள நாட்களில் அவர்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடினார்களோ, முதலாம் நாளும் ஓய்வு, 7ஆம் நாளும் ஓய்வு. அதை 14ஆம் தேதி 15ஆம் தேதி புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, 21ஆம் தேதியும் அதற்கு ஓய்வு என்று அழைக்கப்படுகிறதாக பார்க்கிறோம். அப்போ அதே மாதிரி கூடார பண்டிகை எப்படி முதல் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை கொண்டாடினார்களோ அது போலவே 7ஆம் மாதம் 14ஆம் தேதி கூடார பண்டிகை 7 நாள் பண்டிகையாக அவர்கள் கொண்டாடினார்கள் என்பது லேவி ராகமத்திலும் உபாகமத்திலும் நெகமியாவின் புத்தகத்திலும் இன்னும் யோவான் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் அந்த கூடார பண்டிகைக்கு ஆண்டவர் எருசலேமுக்கு போகிறார்.
இந்த பண்டிகைகளை என்ன பண்ணுகிறோம், அங்கு 7வது மாத பண்டிகையாக நாம் தியானத்தில் எடுத்துக்கொள்கிறோம். 5வதாக. 6வது தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை என்று ஒரு பண்டிகை வருவதாகவும், அந்த பண்டிகையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேமில் சாலமோன் மண்டபத்தில் காணப்படுவதாகவும் நம்ம யோவான் 10ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களில் நாம் அது படிக்கிறோம். அப்போ எஸ்தர் ராஜாத்தி காலத்தில் அவர்கள் விடுதலை பெற்று அந்த அழிவிலிருந்து தப்பி வைக்கப்பட்ட நாள் என்பது நிமித்தமாக பூரிம் என்ற ஒரு சீட்டு போடப்பட்டது முதல் மாதத்தில். அந்த சீட்டு 12ஆம் மாதத்தில் விழுந்தது. அந்த ஆதார் என்று அழைக்கப்படுகிற 12ஆம் மாதத்தில் 14 அல்லது 15ஆம் தேதிகளில் பூரிம் பண்டிகை அவர்கள் வழக்கமாக கொண்டாடி வந்தார்கள் என்பதையும் நாம் நினைக்கூறுவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. இதுதான் அவங்க கொண்டாடிய 7 பண்டிகைகள் என்பதாக நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பண்டிகை என்று நாம் எடுத்துக்கொண்டால் அது ஒரு விசேஷித்த பண்டிகையாக இன்று வரைக்கும் யூதர்கள் மாத்திரமல்ல, யூதர்கள் அல்லாத கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்லாத கிறிஸ்துவை சார்ந்தவர்களும் இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். இப்போ யூதர் அல்லாத கிறிஸ்தவர்கள் எடுத்துட்டோம்னா அவங்க பாஸ்ஓவர்னு சொல்லாமல் அதுக்கு வேறு பெயர் வைத்து என்ன பண்ணுகிறார்கள், அது ஈஸ்டர் பண்டிகை என்று சொல்லப்படுவதாக அந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த ஈஸ்டர்ங்கிற வார்த்தை பைபிளில் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை கேள்வி கேட்டிங்கன்னா, அந்த ட்ரினிடேரியன் பைபிள் சொசைட்டி போட்ட கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அந்த பாஸ்ஓவர் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஆஃப்டர் ஈஸ்டர் என்று அந்த புத்தகத்திலே போடப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். அப்படின்னா எதை மையப்படுத்துகிறார் என்று பார்த்தால், அவர்கள் இந்த பாஸ்ஓவர் என்று அழைக்கப்படுகிற பஸ்காவை மையப்படுத்தி தான் என்ன பண்ணுகிறார்கள், அதை உயிர்த்தெழுந்த பண்டிகையாக, அது வரைக்கும் அது கிடையாது இல்லையா, அது பண்டிகையாக என்ன பண்ணுகிறார்கள், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கிறிஸ்தவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த பண்டிகை எப்போது கொண்டாட வேண்டும் என்பதை நாம் திட்டமாக நாம் கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம். யூத நாட்காட்டியின் பிரகாரமாக இந்த பண்டிகை நாளை நாம் கண்டுபிடிக்க முடியும் என்பதாக பார்க்கிறோம். அப்படின்னா வேத புத்தகத்தின் வழியாக இந்த பண்டிகை நாளை குறித்து பேசப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா, யாத்ராம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதமாக இருப்பதாக என்று சொல்கிறார். படிக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம் எந்த மாதம்னு சொல்லலாம் அந்த இடத்துல. இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக. இது வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக. அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த மாசம் இருந்திருக்குமா இருந்திருக்காதா? இருந்திருக்கும். அந்த மாசம் இருந்திருக்குது. இனிமேல் இந்த மாசம் தான் உங்களுக்கு முதல் மாதம் என்று அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அவர்கள் சொல்லி இருக்கிறார் என்பதாக பார்க்கிறோம். தமிழுக்கு சித்திரை மாதம் முதல் மாதமாக இருக்கிறது. ஒரு சில அரசாங்க வழியாக அவர்கள் பொங்கலை மையப்படுத்தும் போது என்ன சொல்லுகிறார்கள், அந்த பொங்கல் தான் வருட பிறப்பு என்று சொல்லுவதாக நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாதபடிக்கு கல்வி ஆண்டு நாம் எடுத்துக்கொண்டால் அது ஜூன் மாதம் முதல் 2-3 தேதிகளில் வரக்கூடியது தான் முதல் நாள் என்பதாக கல்வி ஆண்டிலே பார்க்கிறோம். அதே மாதிரி ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா, நம்ம நிதியாண்டு என்று பார்க்கிறோம். அந்த நிதியாண்டு எடுத்துக்கொண்டால் அது எப்போ வருதுங்க, அது முட்டாள் தினத்தன்றைக்கு வருகிறது என்பதையும் அந்த இடத்துல நாம் கவனிக்கிறவர்களா எப்படி மாற்றி என்ன பண்றாங்க சொல்றாங்க. தெலுங்குக்கு ஒரு புது வருடம், அப்போ அதே மாதிரி மலையாளத்துக்கு ஒரு புது வருடம் என்று பலவாறாக அவர்கள் மொழி வாயிலாகவும் அவர்கள் நாடுகள் வழியாகவும் என்ன பண்ணுகிறாங்க, அந்த ஒரு முதல் மாதத்தை அவர்கள் நிர்ணயம் செய்திருக்கார் என்பதாக பார்க்கிறோம். அப்படின்னா இங்க நம்ம சொல்லும்போது இந்த மாதம் உங்களுக்கு முதலாம் மாதமா இருப்பதாக, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமா இருப்பதாக. இது பிரதான மாதம் வருஷத்தின் முதலாம் மாதமா இருக்கணும். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவீர்கள். இந்த மாசம் என்ன பண்ணுங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை செலக்ஷன் பண்ணுங்க. அது 10ஆம் தேதி செலக்ட் பண்ணி 14ஆம் தேதி அடிச்சிருங்கன்னு 5ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படின்னு இந்த மாசம் சொன்னாரே, எந்த மாசம் நம்ம கண்டுபிடிக்கிறோம், எந்த மாசம், நீசான் மாசம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்படிதான் நம்ம எல்லாருமே சொல்றோம். அதுல ஒரு பேச்சு திருப்புங்க, 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆபீப் மாதத்தின் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள். ஆபீப் மாதத்தின் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீங்கன்னு சொல்கிறார். அப்படின்னு அந்த மாசத்துக்கு பேர் என்னங்கிறாரு. அப்ப இந்த நீசான்ல நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆபீப் மாதத்தில் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீங்கன்னு சொல்வதாக அந்த இடத்துல பார்க்கிறோம் இல்லையா. அதுல 34ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாத்ரா புத்தகம் 34:18.
புளிப்பில்லா அப்ப பண்டிகையை நீங்கள் கை கொண்டு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நீ கை கொண்டு நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே ஆபீப் மாதத்தில் குறித்த காலத்திலே 7 நாள் புளிப்பில்லா அப்பம் பஸ்கா பண்டிகை என்று நாம் பார்த்தோம். இப்ப புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சொல்றாரு. இது வந்து என்ன மாசம்ன்றாரு? ஆபீப் மாதத்துல 7 நாள் கொண்டாடுகள் சொல்வதாக பார்க்கிறோம். அப்படின்னா பஸ்காவும் ஆபீப் மாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாகவும் நாம் கவனிக்கிறவர்கள். அதுல 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 23:15. புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபீப் மாதத்தின் குறித்த வாரத்தில் 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயா. 7 நாள் அப்பம். அப்படின்னா ஆபீப் மாதம் என்று பேசிக்கொண்டு வருவதாக இந்த இடத்துல வந்து நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? இன்னொரு வசனம் கூட நம்ம பார்க்கலாம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபீப் மாதத்தை நீங்கள் கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடை. போதுங்க. அப்படின்னா ஆபீப் மாதம் தான் சொல்லுகிறார். அப்ப முதல் மாதத்துக்கு என்ன பேர் இருக்கிறாரு? ஆபீப் அப்படிங்கிறார். இப்ப 7 வந்து ஆரம்பிக்குது இல்லையா? ஏப்ரல் 7 ஆரம்பிக்குது. இப்ப வந்து அப்ப ஆபீப் மாதம் என்று தான் சொல்லுகிறார். ஆனால் நாம் வழக்கத்தின் பிரகாரமாக அந்த மாதத்துக்கு என்ன பேர் சொல்றோம்? நம்ம ஈசான் மாதம் என்று நாம் சொல்லுகிறோம். அப்படின்னா நீசான் மாதம் என்று நாம் சொல்லலாமா அல்லது ஆபீப் மாதம் என்று நாம் சொல்லலாமா? அப்படியா சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் வேதத்தில் ஆதாரம் உண்டு. நெகமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நெகமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அர்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நீசான் மாதத்திலே பாத்தீங்களா? 20ஆம் வருஷம் நீசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைக்கப்பட்டது. அப்படின்னா நீசான் மாசத்துல வைக்கிறார். இந்த நீசான் மாசம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல இல்லையா? எஸ்தர் புக்ல படிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ராஜாவாகிய அகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் அகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய முதலாம் மாதத்தில் பாத்தீங்களா? அப்ப வந்து நெகமியா புத்தகத்துல வந்து நீசான் மாசம் நம்ம படிச்சோம். அது முதல் மாதமா என்ன நமக்கு தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்த வசனங்கள் எல்லாமே வந்து யாத்ராம புத்தகத்திலையும் உபாகமத்திலையும் வந்து முதல் மாசத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்? ஆபீப்னு பார்த்தோம். அப்ப இந்த எஸ்தர் ராஜாத்தி காலத்துல வந்து முதலாம் மாதத்துக்கு என்ன பேர் சொல்றாங்க? அது நீசான் மாதம் என்று சொல்லுகிறார்கள். புரியுதுங்களா? அப்படின்னா நீசான் மாதம் என்று அழைக்கப்படுவதும் ஆபீப் மாதம் என்று அழைக்கப்படுவதும் ஒன்றுதான் அப்படின்னு வந்து என்ன பண்றோம்? நாம வந்து நம்ம புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்படின்னா இது வந்து சீக்ரெட் கேலண்டர் அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க. சீக்ரெட் கேலண்டர்னா உங்களுக்கு வந்து ஆன்மீக நாட்காட்டியில வந்து அதுக்கு பேர் ஆபீப். பொலிட்டிக்கல் கேலண்டர்ங்கிறாங்க. அரசியல் நாட்காட்டியில வந்து அதுக்கு பேர் வந்து நீசான் என்பதாக பார்க்கணும். நமக்கு வந்து என்ன பண்றோம்? தை பிறந்தா வழி பிறக்குங்கிறோம். அப்ப தை மாசத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனா அந்த தை மாசத்துக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? இங்கிலீஷ்ல ஜான்வரின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்ப ஜான்வரி என்று அழைக்கப்படுவதும் தை மாதம் என்று அழைக்கப்படுவதும் ரெண்டும் ஒண்ணுதான்ங்கிற என்ன பண்ணிடுறோம்? நாம் புரிந்து கொள்ள வரல. அது போல ஆபீப் என்று அழைக்கப்படுவதும் நீசான் என்று அழைக்கப்படுவதும் ஒன்றுதான் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிந்து கொள்ளவர்கள இருக்கிறோம். சாதிங்களா? மாசத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது எந்த நாள் அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? படிக்கலாம். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம். எசேக்கியா ராஜா காலத்துல என்ன பண்ணாங்க? எந்த தேதியில் அடிச்சாங்கன்னு பார்க்கிறோம். 2 நாளாகமம் 30:15. பின்பு அந்த 2ஆம் மாதம் 14ஆம் தேதியில் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். இங்க முதல் மாதம் 14ஆம் தேதி என்று சொல்லப்பட்டது. இங்க என்ன சொல்ற? எசேக்கியா ராஜா காலத்துல 2ஆம் மாதம் 14ஆம் தேதி பஸ்காவின் ஆட்டுக்குட்டியை அடிக்கணும்ங்கிற. அது எப்படிங்க முதல் மாதம் செய்ய வேண்டியது 2ஆம் மாதம் செய்கிறார்கள் என்று கேட்டால், முதல் மாதம் நீங்களால செய்ய முடியலன்னா இது கட்டாயம் 2ஆம் மாசத்துல செய்யணுங்கிறது என்ன 9ஆம் அதிகாரத்துல முதல்ல நம்ம படிக்கிறோம். புரியுதுங்களா? அதனால 2ஆம் மாசம் 14ஆம் தேதி அவர்கள் செய்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வர்களாக இருக்கிறோம். யோசியா ராஜா காலத்தில் எப்படி பல ஆண்டுகளுக்கு பின்பு, பல நாட்களுக்கு பின்பு யோசியா ராஜா காலத்தில் இதை ஆசரிக்கிறார்கள். அவர்கள் எப்போது ஆசரித்தார்கள் இருப்பார்கள்? அதில் 35ஆம் அதிகாரம் 2 நாளாக 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதற்கு பின்பு யோசியா எருசலேமிலே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரித்தான். ஆசரித்தான். அவர்கள் முதலாம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். முதலாம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். அப்படியே எசேக்கியாவுக்கும்
உங்களுக்கு யோசியாவுக்கும் ஒரு வித்தியாசம் வருது. யோசியா முதல் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்தார்கள். அப்போ வந்து அவங்க வந்து எசேக்கியா ராஜ்ய காலத்தில் அந்த நாளில் வந்து செஞ்சு முடிக்க முடியாதனால என்ன பண்ணிட்டாங்க, அவங்க 2ஆம் மாதத்தில் அடிக்கலான்னு வந்து சட்டம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த சட்டத்தின்படி அவர்கள் என்ன பண்ணார்கள், அதை ஆசைத்தார்கள். தீட்டா இருந்தாலும் சரி, பிணத்தினால் தீட்டுப்பட்டாலும் சரி, பிரயாணமாக போயிருந்தாலும் சரி, அடுத்த மாதம் அதே தீதியில் அதை அடித்து புசிக்க வேண்டும் என்பது நியமனமாக மோசேயின் வழியாக கட்டிட்டப்பதன் நிமித்தமாக அவர்கள் செய்தார் என்பதாக வந்து நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் புத்தகம் 45:21. எசேக்கியேல் 45:21. முதலாம் மாதம் 14ஆம் தேதியிலே அப்பம் புசிக்கப்படுகிற 7 நாள் பண்டிகையாகிய பஸ்கா பாத்தீங்களா? முதலாம் மாதம் 14ஆம் தேதியிலே 7 நாள் பண்டிகையாகிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகையாகிய பஸ்கா ஆரம்பிக்கப்படும். அப்படின்னா நம்ம பழைய ஏற்பாட்டில் படிக்கும்போது 12ஆம் அதிகாரத்தில் பஸ்கா பண்டிகை என்று 14ஆம் தேதி சொல்லுகிறார், 15ஆம் தேதி புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சொல்லுகிறார். இங்க எசேக்கியேல் புத்தகத்தில் என்ன புரிஞ்சுக்கிறோம், இந்த பஸ்கா என்பதும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் ஒன்றுதான் என்பதை என்ன பண்றாங்க அந்த இடத்துல மையப்படுத்தி காட்டுகிற என்பதை நாம் புரிந்து கொள்ள இருக்கிறோம். எஸ்ரா பின் காலத்தில் சிறையிருப்புக்கு பின்பு வந்த யூதர்கள் எந்த தேதியில் கொண்டாடினார் என்பதை பார்க்கலாம். எஸ்ராவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் முதலாம் மாதம் 15ஆம் தேதியிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். முதலாம் மாதம் 15ஆம் தேதியிலே 14ஆம் தேதியிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். வந்தவர்களும் என்ன செய்தார்கள், முதலாம் மாதம் 14ஆம் தேதி பஸ்காவை ஆசரித்தார்கள். அப்படின்னா நம்ம மோசே காலத்துல இருந்து, அதாவது ஆதி யாத்ராம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மணிக்கும் 6ஆம் வசனம், அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் இஸ்ரவேல் கூட்டத்தார்ல வந்து சாயங்காலத்தில் அதை அடித்துங்க. 14ஆம் தேதி சாயந்தரம் தான் என்ன பண்ணாலும் இதை அடிக்க வேண்டும் என்று சொல்லுவதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா அப்ப மோசேக்கு கொடுக்கப்பட்ட சட்டத்தின் பிரகாரமாக அந்த முதல் மாதம் என்று அழைக்கப்படுகிற நீசான் அல்லது ஆபீப் மாதத்தின் 14ஆம் தேதி இந்த பஸ்கா பண்டிகை அடிக்கப்பட வேண்டும், அவர்கள் புசிக்க வேண்டும். இதுதான் நியமனம். அப்போ பல காலங்களுக்கு பின்பு அவர்கள் வந்து எசேக்கியா ராஜா காலத்திலும் இதை அதே தேதியில் தான் செய்தார்கள் என்பதாக வந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ அதுக்கப்புறம் ஒசியா ராஜா காலத்திலும் என்ன பண்ணார்கள், அதே மாதம் அதே தேதியில் செய்தார்கள் என்பதும், எஸ்ராவின் காலத்திலும் அதே மாதம் அதே தேதியில் இந்த பஸ்கா பண்டிகை என்று அழைக்கப்படுகிற புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நாள் பண்டிகை அவர்கள் ஆசித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இது மோசேயின் சட்டமும் அதைத்தான் சொல்லுகிறது என்ன பண்ணிட்டோம், நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதில் 8ஆம் வசனம், அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவீர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதன் கூட்ட யாவற்றையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. இது கர்த்தருடைய பஸ்கா எத்தனை வசனம்? இது 11ஆவது வசனம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, உங்கள் அறையில் கட்சியை கட்டை கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. இது கர்த்தருடைய பஸ்கா. அப்படின்னா இது வந்து இது எப்படி புசிப்பது அப்படின்னு சொல்றாரு. புசிக்கும் விதம் என்பதை 2 விஷயம் அந்த இடத்துல கொடுக்கிறார். இது எப்படிப்பட்ட ஆடும் போது அது பழுதற்றது, ஆண் 1 வயது உள்ளது அப்படின்னு 5ஆம் வசனத்தை சொல்றாரு. 2ஆவதா பார்க்கும்போது இது எப்படி புசிப்பது கேட்டீங்கன்னா, இது புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை சுட்டு புசிக்க வேண்டும் என்பதாக அந்த இடத்துல சொல்றாரு. 3ஆவதாக இதை புசிக்கும் விதமாவது அப்படின்னு சொல்லிட்டு என்னங்கிறாரு, அறையில் கச்சை கட்டி கொண்டு பாதரட்சை தொடுத்து கொண்டு கையில் தடி பிடித்துக் கொண்டு இதை புசிக்க வேண்டும் சொல்வதாக பார்க்கிறோம். இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், நமக்கு ஞான அர்த்தம் இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இப்போ வந்து இதுக்கு பேர் என்ன சொல்லிட்டாரு இந்த இடத்துல, இது வந்து இதனுடைய கர்த்தருடைய பஸ்கா என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். 14ஆம் வசனம் படிங்க. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாக, அந்த நாள் எப்படி இருக்கிறது, அது நினைவு கூறுதல் நாளாக இருக்க வேண்டுமாம். அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்கள், இது பண்டிகையாக ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அப்படின்னா இது யூத ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமனம், அவங்க அதை பண்டிகையாக கொண்டாடணும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது பஸ்கா பண்டிகை என்பது அதற்கு பெயராக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அந்த இடத்துல வந்து நாம் பார்க்கிறோம் பிரிமார்களே. அதிலே 17ஆம் வசனம் 18ஆம் வசனம், புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில் தான் நான்
உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில் சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். அப்படின்னா 14ஆம் தேதி பஸ்காவை பலியிட வேண்டிய நாள். அந்த 14ஆம் தேதி மாலை என்ன பண்ணுகிறார்கள்? அதை சுட்டு சாப்பிடுகிறார்கள். அதை சாப்பிட்டு விட்டு என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கடந்து போகிறார்கள். அதுதான் விடுதலை நாள். இப்ப நமக்கு வந்து விடுதலை எப்ப கிடைச்சது? நம்ம இந்தியாவுக்கு 47 ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15 என்ன டைம்? நைட் 12:30. அப்ப 14ஆம் தேதி நைட்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி அவங்களுக்கு வந்து 14ஆம் தேதி நைட்டு இதை சாப்பிட்டு 15ஆம் தேதி கடந்து போகனாரு. அப்படின்னா விடுதலை நாள் நம்ம ஆகஸ்ட் 15 தான் நம்ம சொல்றோம். 14ஆம் தேதி நைட்டு நம்ம நியூ இயர் வேணா நம்ம 31 நைட்டு கொண்டாடுவோம். ஆனா ஆகஸ்ட் 15 என்ன பண்ணுவோம்? நாம வந்து ஆகஸ்ட் 15 கொண்டாடுவோம். ஆகஸ்ட் 14 இரவு நம்ம கொண்டாட மாட்டோம். புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி தான் யூத ஜனங்கள் இருக்காங்க. 14ஆம் தேதி கொண்டாடிடுறாங்க அவங்க. அதனாலதான் கிறிஸ்துமஸ் ஆகட்டும், நியூ இயர் ஆகட்டும், எந்த பண்டிகை ஆகட்டும், அது பாத்தீங்கன்னா முந்தின நாள் வந்து நியூ இயர் ஈவ், கிறிஸ்துமஸ் ஈவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அன்னைக்கு ஒரு ஹாலிடே கிடைக்கும். இப்போ வந்து தீபாவளி ஈவ் அப்படிங்கிறோம். தீபாவளிக்கு முந்தின நாள் லீவு கிடைக்குது. அன்னைக்கு தான் பட்டாசெல்லாம் வெடிக்கிறாங்க. அப்படின்னா 2 நாட்கள் அதில் இணைந்து வருகிறத என்ன பண்றோம்? அந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, என்ன ஆகும்? 28ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். 28 ஏன்னா 28 16 17. 1ஆம் மாதம் 14ஆம் தேதி கர்த்தருக்கு உரிய பஸ்கா. 1ஆம் மாதம் 16ஆம் தேதி கர்த்தருக்குரிய பஸ்கா. அந்த மாதம் 15ஆம் தேதி பண்டிகை நாள். அந்த மாதம் 15ஆம் தேதி. புரியுதுங்களா உங்களுக்கு? 14ஆம் தேதி பஸ்கா அடிக்கிறது. பஸ்காவை பலியிட வேண்டிய நாள். அப்ப அந்த மாசம் 15ஆம் தேதி உங்களுக்கு பண்டிகை நாள். புரியுதுங்களா? பொதுவாக பண்டிகை நாள் அடுத்த நாள் தான் என்ன பண்ணுவாங்க? புது ட்ரெஸ்ஸை போட்டு 10 பக்கம் போறதெல்லாம் பண்ணுவாங்க. அடுத்த நாள் தான் பண்ணுவாங்க. ராத்திரி நைட்ல பண்ண மாட்டாங்க. அப்ப அதுதான் பண்டிகை நாள் என்று சொல்லுவதாக அந்த இடத்துல வந்து பார்க்கிறோம். படிச்சிட்டீங்களா? 7 நாள் அளவும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். 7 நாள் அளவும் நீங்க என்ன பண்ணணும்? புளிப்பில்லாத அப்பத்தை நீங்கள் புசிக்க வேண்டும் என்று சொல்லுவதாக அந்த இடத்துல பார்க்கிறோம். போதுங்க. அப்ப லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 6. மன்னிக்கவும் 4 முதல் 6. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 4 முதல் 6. சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகள் ஆவன. இங்க பாருங்க, இப்போ ஒரு பண்டிகை நம்ம என்ன பண்ணணும்ங்கற அந்த இடத்துல நீங்க சபை கூடி வரணும்ங்கற. புரியுங்களா? 23ஆம் அதிகாரம் 4 to 6. அப்போ ஒரு பண்டிகை நாள்ல என்ன பண்ணுவோம் நம்ம? பண்டிகை நாள்ல என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து லேட்டா எந்திரிப்போம். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம காலையில இட்லி கறி குழம்பு சாப்பிடுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? நம்ம படுத்து தூங்குவோம். அப்படியா? சீக்கிரமா எந்திரிப்பாங்க இல்லையா? சீக்கிரமா 3 மணிக்கே எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு அவங்க டெம்பிளுக்கு போறாங்களா, ஆராதனைக்கு போறாங்களா, மசூதிக்கு போய் எங்க போனாலும் சரி காலையில போயிடுவாங்க நேரத்துல இல்லையா? பண்டிகை நாள்ல. அப்ப காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு எண்ணெய் வச்சு குளிச்சு அந்த புது துணி போட்டு ஆலயத்துக்கு போறதுதான் மரபு. கடவுளை வழிபட வேண்டும் அப்படிங்கிற நியமனம் இருக்கு இல்லையா? அதுதான் இங்க சொல்றாரு அவரு. அப்புறம் படிங்க. சபை கூடி வந்து நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகள் ஆவன. நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய பண்டிகைகள் ஆவன. 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும். அந்தி நேரமான வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும். அதனாலதான் அடுத்த நாள் கிளம்பிடுது. இப்போ ஒரு நாள் நமக்கு வந்து 12 மணிக்கு மாறுது நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ரோம நாட்காட்டியின் பிரகாரம், கிரேக்க நாட்காட்டியின் பிரகாரமாக 12 மணிக்கு மாறுது. ஆனா யூதர்களுக்கு ஒரு நாள் என்பது சாயங்காலம் மாறுகிறது. சாயங்காலம் விடியற்காலம் 1ஆம் நாள் ஆயிற்று. அப்படிதான் நம்ம வந்து ஆதியிலேயே வந்து நம்ம படிக்கிறோம். சாயங்காலம் ஆச்சுன்னா அடுத்த நாள் வந்துடுது. அது எப்படிங்க சாயங்காலம் வந்து அடுத்த நாள் வரும்? இப்போ இன்னைக்கு என்ன தேதி? 18ன்னு வச்சுக்கோங்க இல்லையா? இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 6 மணி 7 மணி 8 மணிக்கு நீங்க என்ன தேதி போடுவீங்க? 18 தான் போடுவீங்க நீங்க இல்லையா? நீங்க 18 தான் போடுவீங்க இன்னைக்கு. ஆனா நீங்க வந்து ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றீங்க. ஒரு கணக்கு பிள்ளையா இருக்கிறீங்க. 5 மணிக்கு க்ளோஸ் பண்ற நேரத்துல கணக்கு முடிச்சிடுறீங்க. அக்கவுண்ட்ஸ் முடிச்சிடுறீங்க. இப்போ 6 மணிக்கு ஒருத்தன் வந்து ஒரு பொருள் கேட்கறான். எந்த தேதியில கொடுப்பீங்க?
அடுத்த நாள் தேதியில் கொடுப்பீங்க. புரியுதுங்களா? அப்படின்னு அந்த 6 மணிக்கு மேல அடுத்த நாள் வந்து விடுகிறதுங்கிறது என்ன பண்றோம், இன்னைக்கு வரைக்கும் நம்ம கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் என்பதால் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து படிங்க 6 வரைக்கும் பாருங்க, 4 to 6. அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். 7ஆம் நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். 1ஆம் நாள் உங்களுக்கு பரிசுத்த சபை கூடுதல். அதிலே சாதாரணமான யாதொன்ற வேலையும் செய்ய வேண்டாம். 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று சொல் என்றார். பாத்தீங்களா? 6 படிச்சிட்டீங்களா? பாத்தீங்களா? இப்போ அந்த 14, 15 ரெண்டையும் என்ன பண்றாரு, அந்த இடத்துல மையப்படுத்தி கொண்டு வருகிறார் என்பதை பார்க்கிறோம். அப்படின்னா 14ஆம் தேதி என்று அழைக்கப்படுகிறது, அது பஸ்கா பண்டிகை அப்படின்னு படிக்கிறோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வைத்திருந்து இஸ்ரேல் சபையில் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அப்படிங்கிறார். சாயங்காலத்துல இதை அடிச்சிருங்க, 14ஆம் தேதி சாயந்தரம் அடிச்சிருங்க என்று சொல்லுவதாக நம்ம பார்க்கிறோம். அதுலயே பின்னாடி இது நீங்க எப்பவுமே கரெக்டா இதை நீங்க கடைபிடிச்சிட்டே வரணும்னு சொல்லிட்டு பின் சந்ததி இதை கேட்கறாங்கன்னு வச்சுக்கோ. யாத்திரை 12ஆம் அதிகாரத்துல அந்த 24 இருந்து படிங்க, 24 to 27. இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நித்திய நியமமா நீங்க கடைபிடிக்கணும் இதையே அப்படி சொல்லிட்டு, கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும் போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். நீங்க எங்க போய் சேரீங்களோ எங்க போனாலும் சரி இந்த ஆராதனை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அப்புறம் அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது என்னன்னு கேட்கறாங்க, அவங்களுக்கு தெரியாது இல்ல, ஹிஸ்டரி தெரியாது இல்ல அவங்களுக்கு. பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வரக்கூடிய சந்ததிக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். இப்ப தீபாவளி ஏன் கொண்டாடுறீங்கன்னா எல்லாம் தெரியுமா குழந்தைங்களுக்கு? கிறிஸ்துமஸ் ஏன் கொண்டாடுறீங்கன்னா தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும். அது இந்த தேதி தானே, எப்படி தெரியும்? அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அது அப்போ அவங்க பிள்ளைங்க கேட்டா நீங்க அது என்ன பதில் சொல்லணுங்கிறாரு பாருங்க. 27ஆம் வசனம். இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று சொல்ல வேண்டும் என்றான். பாத்தீங்களா? அப்படின்னா ரத்தம் பூச அந்த பலி செலுத்தப்பட்டது, ரத்தம் மேற்சட்டத்தில் நிலைக்கால்களும் பூசப்பட்டது. சங்காரக்காரன் என்ன பண்ணா, முதல் அந்த தலைச்சின் படைகளை சங்காரம் பண்ணி கொண்டு செல்லும் போது இந்த ரத்தம் போட்டப்பட்ட வீடுகளிலே அவர் என்ன பண்ண, தப்பு பண்ணி விட்டார். அந்த வீடுகள் அது பாதிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். புரியுதுங்களா? அதுலயே பாருங்க 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வரும். அப்ப எகிப்து தேசம் அழிக்கப்படும் போது அழிக்கும் வாதை உங்களுக்கு அந்த ரத்தம் நேர்பட்ச நிலைச்சாளர்கள் காணப்பட்டால் அழிவு கிடையாது என்று சொல்லுகிறார். புரியுதுங்களா? அப்படின்னா மேற்சட்டம் என்று சொல்லுகிறார். அப்படின்னா மேல அந்த லிண்டல் போஸ்ட்ல லிண்டல்ல பூசிடுறோம், லிண்டல் போஸ்ட்லயும் பூசிடுறோம். அப்ப இது அந்த சிகப்பு அந்த இடத்துல காணப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் நெத்தியில என்ன சிகப்பு கலர்ல வச்சுக்கிறாங்க, கையில சிகப்பு கயிறு கட்டிக்கிறாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் இதிலிருந்து வந்த பாரம்பரியம் என்பதாகத்தான் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதுல படிங்க 21, 22 படிங்க. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். வாசல் நிலைக்கால் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். விடிய காலம் வரைக்கும் நீங்க யாரும் வீட்டு வாசலை விட்டு வெளியே போயிடக்கூடாதுன்ட்டார். புரியுதுங்களா? வீடு என்னது? எபிரேயர் நம்ம படிக்கிறோம் இல்லையா? 12ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்பிக்கையால் கொண்டாடும் தைரியத்தையும் மேன்மைப்படுத்தும் உறுதியை பற்றி கொண்டு போனா நாமே அவருடைய வீடா இருப்போம்ட்டார். நாம தான் அவருடைய வீடு. இந்த வீட்டுல இருந்து கடந்து போக கூடாதுன்ட்டார். வீடாக சபையிலிருந்து கடந்து போக கூடாது. வீட்டு வாசலை விட்டு வெளியே போயிடாருன்ட்டார். வாசல் என்னது? நானே ஆடுகளுக்கு வாசல் இல்லையா? யோவான் 11:10 சொல்றேன், நானே வாசல். அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ற வாசலை நீங்கள் கடந்து போய் விடாதீர்கள். நீங்க உங்க மேற்சட்டத்தின் நெற்றியில் இந்த ரத்தம் காணப்பட, கிறிஸ்து ரத்தம் காணப்பட வேண்டும்.
அதனால முள்முடி வச்சாங்க. அவர் கரங்களில் லேம்ப் போஸ்ட் இல்லையா, கால்கள், நிலை கால்கள்ங்கிறோம் தமிழ்ல. டோர் போஸ்ட்டுங்க என்ன பண்றோம், நிலை கால்கள்ங்கிறோம். அப்ப கால்களில் இந்த ரத்தம் காணப்பட வேண்டும், கைகளிலும் அந்த ரத்தம் காணும். இது பாடி ட்ரங்க், இது ரெண்டு வெளியே இருக்கு, கைகளும் கால்களும் வெளியே இருக்கிறது. இந்த கைகளில் கிரியைகளில் அந்த ரத்தம் காணப்பட வேண்டும், நமது நடத்தையிலும் அந்த ரத்தம் காணப்படும். நம்ம ஜீசஸை விட்டு வெளியே போயிடக்கூடாது என்பதாக பார்ப்போம். அப்பதான் இந்த 15ஆம் தேதி தான் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க புறப்பட்டு சென்றார் என்பதை பார்க்கிறோம். என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 33ஆம் அதிகாரம் 3ஆம். முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே, முதலாம் மாதம் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். அவர்கள் ராம்சேசை விட்டு புறப்பட்டார்கள். புரியுதுங்களா? அப்படின்னா இவங்க எத்தனை தேதி சாப்பிட்டாங்க? அதைய முந்தின நாளே சாப்பிட்டாங்க, 14 நைட்டு சாப்பிட்டாங்க. அப்ப 15ஆம் தேதி என்ன பண்ணாங்க, போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. பௌர்ணமி என்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, அமாவாசை மாத பிறப்புன்னு பார்க்கிறோம். 15ஆம் தேதி என்ன ஆயிரும், பௌர்ணமி வந்துடும் இல்லையா? பௌர்ணமி நல்ல வெளிச்சத்தோட ராத்திரி போயிடுங்கட்டாங்க. விடியற் காலம் வரைக்கும் வச்சுக்காதீங்கட்டாங்க. விடியற் காலம் என்று சொன்னால் அது 1000 ஆண்டு ஆட்சி விடித்து வரக்கூடிய காலம். இப்ப இது ராக்காலம், எகிப்தில் இருக்கிறோம், இருட்டுக்குள்ள இருக்கிறோம். நம்ம எப்ப வெடியில் எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம், அந்த விடியலை நோக்கி இருக்கிறோம். விடியற் காலம் வரைக்கும் வாசலை விட்டு போயிடாது. 1000 ஆண்டு ஆட்சி முடிஞ்சு வர வரைக்கும் நீங்க இருக்கிற சபையில் இருங்க, ஜீசஸை மையமா வச்சு செயல்படுங்க. 15ஆம் தேதி ராம்சேசை விட்டு போயிட்டாங்க அவங்க வெளியே. புரியுதுங்களா? அதுதான் வந்து நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் பார்த்தோம்னா, அது 14ஆம் தேதி மாலையில் அது அடிக்கப்பட்டது என்பதாக பார்க்கிறோம். 15ஆம் தேதி மாலையில் அடிக்கப்பட்டது. அப்ப அது போல இயேசு கிறிஸ்து 14ஆம் தேதி மாலையில் அடிக்கப்பட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து பஸ்கா பலியாக மரித்தார். அப்ப பஸ்காவும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் வேறு வேறு பண்டிகை அல்ல, இரண்டும் ஒரு பண்டிகை தான் என்பதை ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து விடலாம். படிக்க மத்தேயு 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இந்த பண்டிகை எப்படி அழைக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். 2 நாளைக்கு அப்புறம் பஸ்கா பண்டிகை வரும் உங்களுக்கு தெரியும்ங்கறாரு. அதிலே லூக்கா 22:1. லூக்கா 22:1. பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்ப 2:1 தானே? எசேக்கியேல் சொன்ன மாதிரி பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று என்று சொல்லுகிறார். லூக்கா 22:7. பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்படிங்களா? பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்ததுங்கிற அப்படின்னா பலியிடுறாங்க, அப்புறம் சாப்பிடுறாங்க. புரியுதுங்களா? அப்ப அது என்ன, பஸ்காவை பலியிட வேண்டியது 14ஆம் தேதி, சாப்பிட வேண்டியது அந்த நாள் இரவு. அப்ப என்ன ஆயிடுது, 14 20 15 ஆயிடுச்சு. அப்ப பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்ததுக்கும் போது பஸ்காவை பலியிடும் நாளும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஒன்றாக சிறையிருப்புக்கு பின்பு அவர்கள் தீர்மானம் செய்து விட்டார் என்பதை தான் பார்க்கிறோம். மார்க் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மார்க் 14:1. 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. பாத்தீங்களா? புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை. முதல்ல மத்தேயுல சொல்லும்போது பஸ்கா பண்டிகைனாரு, லூக்கா 22ல பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகைனாரு, இங்கு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை என்று சொல்லுகிறார். அதிலே மார்க் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாள். பாத்தீங்களா? பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதல் நாள்ங்கிறார். புரியுதுங்களா? அப்ப பலியிட வேண்டியது முதல் நாள். பலியிட வேண்டிய முதல் நாளின் மாலையில் என்னங்க, பஸ்காவை சாப்பிடுகிற நாளாக அமைகிறது. அந்த நாளின் இறுதியில் பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க, இப்போ பர்த்டே பார்ட்டின்னு வச்சுக்கோமே, வெட்டிங் ரிசப்ஷன் எப்போ வைப்பாங்க? ஈவினிங் தானே வைப்பாங்க. ஈவினிங் தானே வைப்பாங்க. அப்படின்னா ஈவினிங் தான் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு டின்னர் அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு கிராண்டா என்ன பண்றாங்க, சாயங்கால வேளையில் அந்த காரியத்தை நடத்துகிறார்கள் என்பதை தான் நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 26:17. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறோம். அன்னை கேக்குறாங்க பாருங்க, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே பஸ்காவை புசிப்பதற்கு எங்கே ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறார்கள். புரியுதுங்களா? அப்படின்னா அவங்க வந்து பஸ்கா பலியை
பலியாக இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது அந்த பலிக்கு எங்கே ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அது 13ஆம் நாள் சாயந்தரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அவர்கள் ஆயத்தம் பண்ணி இருக்க வேண்டும்ங்கிறத தான் என்ன பண்றோம் அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதாக நாம் பார்க்கிறோம். படிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா பஸ்காவை பலியிட வேண்டிய நாள் இல்லையா, தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே இவர் என்ன பண்ணார், இதை ஆசரித்தார் என்பதை பார்க்கணும். புரியுதுங்களா? அப்படின்னா சட்டத்தை மீறி ஆசரிச்சாரா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இல்லை. ஏன்னா இது 2 மாலைக்கு நடுவாக இது ஆசரிக்கப்படும் என்பதை தான் என்ன பண்ணுறோம், வேறு மொழிபெயர்ப்பு பார்க்குறோம். நம்ம அடுத்த தடவை அந்த மொழிபெயர்ப்பு கொண்டு நாம் வாசிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா இவர்கள் தீட்டுப்படாமல் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்றால் என்ன பண்றாங்க, யூதர்கள் நியமனமாக பார்க்கிறார்கள். யோவான் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் காவலனிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாய் இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாது இருந்தார்கள். சரிங்களா? அப்படின்னா இவங்க அப்போ புசிச்சாங்களா? அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதளித்து உடனே சேவல் குவிற்று அப்பொழுது காயமான இடத்திலிருந்து இயேசுவை தேச அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாய் இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்கா புசிக்கத்தக்கதாக. பஸ்கா சாப்பிட்டாங்களா இல்லையா? அவங்க சாப்பிடல. புரியுதுங்களா? அப்படின்னா ஜீசஸை பிடிச்சிடுறாங்க ராத்திரியில, காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவங்க தேசமனை கொண்டு போறாங்க. இப்போ விடியற்காலமா இருக்குது. தீட்டுப்படாம பஸ்கா புசிக்கணுங்கிறதுனால என்ன பண்ணாங்க, தேசவரனுக்குள்ள அவங்க போகல. புரியுதுங்களா? இது 14ஆம் தேதி. 14ஆம் தேதி சாயந்தரம் என்ன பண்ணாங்க, பஸ்கா அடிச்சிட்டாங்க. அடிச்சு அவங்க சாப்பிட்டாங்க, ஜீசஸ் அடிச்சிட்டாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்போது சாப்பிட்டார், தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே. புரியுதுங்களா? அப்போ ஒரு நாள் முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறார், அந்த நியமனத்தை செய்திருக்கிறார் என்பதாக பார்க்கிறோம். அப்படின்னா நாம் ஆசரிக்க வேண்டியது கர்த்தரின் ராபோஜனம் என்பதைத்தான் என்ன பண்றோம், நாம் மையப்படுத்துறவங்க இருக்கிறோம். இதுக்கு மெமோரியல் டே என்று சொல்லுகிறார்கள். இது நினைவு கூறுதல் நாள் என்று சொல்லுகிறார்கள். மரணத்தை நினைவு கூறுதல் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வசனம் அப்படி சொல்லவில்லை என்பதாக பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். பாத்தீங்களா? இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, அவருடைய மரணத்தை நினைவு கூறுகள் சொல்ல வந்த இடத்துல மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் சொல்றார். நாம் நினைவு கூற வேண்டியது கர்த்தரின் ராபோஜனம். நாம் தெரிவிக்க வேண்டியது அவருடைய மரணத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காட்டுகிறவர்களாக இருக்கிறோம். ஏன்னா அவர் மரித்தார், நமக்குள் படைத்திருக்கிறார். அப்ப நான் அல்ல, கிறிஸ்து என்னையில் படைத்திருக்காங்க. புரியுதுங்களா? அப்படின்னா நாம் அல்ல, கிறிஸ்துவாக இருந்து நாம் செயல்பட பிதாவாகிய யாவே கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த பஸ்கா நாள் என்ற பாடத்தின் வழியாக நாம் அநேக காரியங்களை புரிந்து கொள்ளப்படி கிருபை செய்தால் பிதாதாமே குமார் வழியாக இந்த காரியங்களை ஆசிரியப்பார்கள். ஆமென்.